In this video we'll discuss about meiosis. ஆல்ரெடி வந்து மைட்டாசிஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ரீப்ரொடக்டிவ் செல்லில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். மைட்டாசிஸ் வந்து பாடி செல்லில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். மியாசிஸ் இதில் வந்து இனிஷியேஷன் ஸ்டேஜ் அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து இன்டர்ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ஃபர்தராக லெப்டோட்டின், சைக்கோட்டின், பெகட்டின், டிப்ளோட்டின் அண்டு டயகைசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு லார்ஜ் அண்டு லாங்கஸ்ட்டு ஃபேஸ். ஒரு செல் வந்து இன்னொரு செல்லாக டிவைடட் ஆகும். அந்த ஒரு செல் வந்து இன்னொரு செல்லாக டிவைடட் ஆகிறதுக்கு சில விஷயத்தை காப்பி பண்ணும், சில விஷயத்தை மேக் பண்ணும். அப்போ தான் வந்து இந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஒரு செல் வந்து இன்னொரு செல்லாக டிவிஷன் ஆகுது. ஸோ இட் டேக்ஸ் பிளேஸ் இன் ரீப்ரொடக்டிவ் செல். During meiosis, the diploid chromosome in parent cell reduced. So here reduced to haploid in daughter cell. Hence, it is called as reductional division. It takes place in two stages, meiosis 1 and 2. First here நம்ம வந்து meiosis 1 பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு longest and most complicated stage. Okay, இதில் வந்து further divided into this first stage only will further divided into these are the things: leptotin, cycotin, pegatin, diplotin and diakisis. So this one metaphase 1, this lepto means thin, tin means thread, so thin thread. All the stages here, during all the stages interacted nuclear material, like this interacted nuclear material is presented. Here nuclear membrane are interacted, not split. Okay, so centrosome not split here. That nuclear material interacted, then centrosome here not split. Chromatin or thread like. எப்படி வந்து இந்த chromatin present ஆயிருக்குன்னா thread like. So chromatin material changes into thread. Okay, the chromatin material தான் வந்து இது மாதிரி thread மாதிரி present ஆயிருக்கு. Threads are attached to nuclear membrane. This one will attach to that nuclear membrane. Thread have beaded appearance. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா beaded appearanceல present ஆயிருக்கு. இதுதான் வந்து லெப்டோட்டின். செகண்ட் ஸ்டேஜ் வந்து சைக்கோட்டின். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் ஒன் ப்ரோஃபேஸ் 1ல் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து சைக்கோட்டின். நியூக்ளியர் மெம்ப்ரைன் அண்டு சென்ட்ரோசோம் சேம். இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதில் நியூக்ளியர் மெம்ப்ரைன்லேயும் அண்டு சென்ட்ரோசோம்லேயும் வந்து நோ சேஞ்சஸ். டிஃப்ரெண்ட் இயர் என்னென்ன டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தா இங்கே இருக்க அந்த த்ரெட்டு வந்து ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தட் நியூக்ளியர் மெம்ப்ரைன் அண்டு பீடட் த்ரெட் கண்டென்ஸ் வில் ஃபார்ம் குரோமோசோம். அந்த பீடடாக இருக்கிறதெல்லாம் அந்த த்ரெட்லாம் கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக ஃபார்ம் ஆகிருக்கு. குரோமோசோம்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் லைக் தீஸ். எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு? லைக் தீஸ் அப்பியரன்ஸ். There are actually this one look-wise one, but actually how it is presented like this. Two chromatide are jointed. So dias. இது இந்த நேம் வந்து dias. Homologous chromosome or pair each other is called as chromosome. This one is pair each other. This one name is called as synapse. Okay, they form complex. So they form complex between them, which is form synaptonial complex. Synaptonial complex. ஸோ ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேர். ஸோ இது வந்து பேராக இருக்கும். அதுக்கு நேம் வந்து சினாப்ஸ். ஸோ பிட்வீன் தம், ஓகே, தே ஃபார்ம் தட் காம்ப்ளெக்ஸ் பிட்வீன் தம் விச் ஃபார்ம் திஸ் காம்ப்ளெக்ஸ் நேம் இஸ் கால்ட் அஸ் ஸ்னாப்டோனியல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹியர் வாட் ஆர் த மெயின் பாயிண்ட்? நியூக்ளியஸ், திஸ் ஒன்
nuclear and chromosome, this nuclear membrane and chromosome, this centrosome no change, nuclear membrane and centrosome no change, homologues are placed together, that name is called as synapse, that complex name is called as synaptorial complex. Third condition is the Pahatin. In this stage, here also centrosome and that nuclear material or that same nuclear membrane, these all the things similar only. Here chiasma formation. What is chiasma formation? That crossing just behind, ஏதாவது ஒரு பிளேசஸில் வந்து இங்கே வந்து crossing நடக்குது, that clearly visible. So அந்த chiasma formation are clearly visible. Two chromatide are crossover. It occur with the help of enzyme recombinase enzyme. Purpose of this joining, why this one will join, and means exchange of chromatin material, exchange of chromosome from father and mother. After joining they split also. So இங்கே வந்து main important thing the chiasma formation. Next one is diplotin. Centrosome and nuclear membrane are same. Centrosome and இங்கே இதில் இந்த ரெண்டு changes கிடையாது. Here ஸ்னாப்டோனீமா காம்ப்ளெக்ஸ் பிரேக். ஸோ இங்கே இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பிரேக் ஆகுது. தட் இங்கே வந்து தட் கைஸ்மா ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இங்கே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகுது. குரோமோசோம் ஆர் ஃபியூஸ்டு. இங்கே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ குரோமோசோம் ஆர் ஃபியூஸ்டு. ப்ராசஸ் ஆஃப் டெர்மினேஷன் வில் அக்கர். கிராசஸிங் வில் அக்கர் எனி பார்ட். இது மாதிரியான கிராசஸ் வந்து எனி பார்ட் ஆஃப் தட் குரோமோசோமில் நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல் ஆஃப்டர் திஸ் diplotin. Next stage is called as this diakinesis. This one is the last stage of that prophase 1. It have some important changes. Nuclear membrane disappear here. Nuclear membrane disappear. That centrosome வந்து இதில் இருக்க centrosome வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா the spindle formation நடக்குது. இங்கே வந்து என்ன ஆகுது, the spindle formation started. That centrosome are formed here. The centrosome are formed to move to that pole. Okay, இங்கே வந்து மூவ் ஆகிருக்கு. எக்ஸ்சேஞ்சு ஜெனட்டிக் மெட்டீரியல் குரோமோசோம் அரேஞ்சு ஆன் தட் ஸ்பெண்டல். இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது. என்ன ஆகுதுன்னா நியூக்ளியர் மெம்பரைன் வந்து டிஸப்பியர் ஆகுது. அதில் இருக்க அந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து மூவ் டு தட் போல், தென் ஸ்பெண்டில் ஃபார்மேஷன் பண்ணுது. அந்த எக்ஸ்சேஞ்சு ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த இதில் ஒரு ரேண்டமாக வந்து இதில் வந்து இந்த ஷேடட் அண்ட் அன்ஷேடட் ஒன் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மெட்டாஃபேஸ் 1. இங்கேருந்து என்ன நடக்குது, குரோமோசோம் ஆர் அரேஞ்ச்டு இன் ஈக்குட்டோரியல் லைன். ஸோ இது வந்து ஈக்குவட்டோரியல் லைனில் வந்து அரேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அனஃபேஸ் 1 என்ன ஆகுது, அந்த குரோமோசோம் மூவ் டுவர்ட்ஸ் தட் போல். ஓகே, அந்த போலுக்கு போயிருக்கு. ஸோ எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தட் மீசோசிஸ் 1, டெலோஃபேஸ் 1. இங்கே வந்து என்ன ஆகுது, கைனசிஸ் ஸ்டார்டட். இங்கே வந்து இந்த ஃபெரோ ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ ஹியர் காரியோகைனேசிஸ், டிவிஷன் ஆஃப் தட் நியூக்ளியஸ் ஃபினிஷ்டு. ஹியர் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்சேஞ்சு குரோமோசோம் மெட்டீரியல். தட் இங்கே வந்து என்ன ஆகுது, ஃபார்மேஷன் ஆஃப் தட் நியூக்ளியர் மெம்பரைன், நியூக்ளியர் மெம்பரைன், தட் சென்ட்ரியோல்ஸ், thin thread like with a beaded also formed. But here half number of chromosome because it is the reduction division meiosis. Why? Parent 46, end 2 daughters 23. N, that means haploid. After that end of that telophase 1, this stage the cell directly goes to meiosis 2. Okay, so not interface, small spaces of interkinesis. Directly this one will go to meiosis stage 2. So this is all of meiosis. This one is the last one is telophase.
This one is the end phase of that meiosis. Here cytokines. Cytokine means division of cytoplasm started, and karyokines, that means division of nucleus. Exchanged chromosomal material. Now nuclear membrane, centrioles, thin thread with bead also formed. Here half number only, reduction division. This one is the meiosis phase 1. Now meiosis 2. Meiosis 2 now prophase 2. It having single stage only. Prophase 1 having 5, but now only single phase. 23 chromosome has been retained. It just follow that meiosis 1 stage, prophase 2. Okay, so here centrioles will move horizontal pole, then the spindle fiber are formed. Chromosome are attached themselves randomly. Okay, so chromosome is attached randomly, not in a particular position. Here exchanged chromosome. Then metaphase 2, chromosome arranged in equatorial line. Okay, equatorial line. Exchanged genetic material. Then anaphase 2, here the chromatide are separated. From each other. So they separated from each other. Now start to moving towards the pole. So it moving towards to that pole. Exchanged chromosome. Here all the things exchanged chromosome materials. Final one is telophase 2. Here cell start will dividing. Here ferro will start to divide. Then centrioles at pole. So pole centrioles formation. Then nuclear membrane start to form. Then chromatin fiber. Then ferro going to separate cell formed 4 daughter cells. So 2 number of chromosome. Meiosis 1 divided into haploid. Then meiosis 2 4 daughter cells. So this is all about that meiosis phase 2. Meiosis. Prophase 2, metaphase 2, telophase 2. Thanks for watching.